இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகமும், தேவனுடைய ஆசீர்வாதமும் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக. திறந்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபையும் தேவ அனுக்கிரகமும் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடுவதாக. ஆமென். ஒரு ஆலயத்திலே ஒரு போதகர் பிரசங்கிக்கும்படி தேவ ஜனங்களிடத்தில் வந்தார். தேவ ஜனங்களிடத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்து கேட்டார். பிரசங்கிக்கிற நேரம் வந்த உடனே, அருமையான என் ஜனங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஒன்றும் தெரியாதவங்களுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு போயிட்டார். அடுத்த வாரம் அதே பாஸ்டர் வந்தார். அருமையான என் ஜனங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்ன உடனே, இப்போ எல்லா ஜனங்களும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு போயிட்டாரு. அடுத்த வாரம் அதே பாஸ்டர் வந்தாராம். அருமையான என் ஜனங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். ஜனங்க பாதி பேர் தெரியும்னு சொல்லுவோம், பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லுவோம். என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் போயிடுறாருன்னு சொல்லிட்டு பாதி பேர் தெரியும்னு கை தூக்குனாங்க, பாதி பேர் தெரியாதுன்னு கை தூக்குனாங்க. பாஸ்டர் சொன்னாராம், தெரியாதவங்களாம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு கற்றுக்குங்கன்ட்டு போயிட்டாராம். இந்த மாலை வேளையில் ஒரு கேள்வியோடு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறேன் தெரியுமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகா பெரிய கிருபையின்படியாக இந்த 38வது ஆண்டு விழாவை காண செய்த ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் எப்படி சொல்கிறது? ஒருவர் எடுத்தவர்கள் சத்தத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை கொண்ட ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை என்றென்றைக்கும் கைவிடாத தேவன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இஸ்ரவேல் நாட்டிற்கு செல்வீர்களானால், இஸ்ரவேல் தேசத்தினுடைய மையத்திலே எருசலேமிலே, எருசலேம் பட்டணத்தினுடைய மையத்திலே இடிந்து போன ஒரு சுவர், பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான ஆலயத்தின் மீந்த ஒரு சுவரின் பகுதி. இடிக்கப்பட்ட அந்த சுவரண்டையிலே இன்றைக்கும் யூத ஜனங்கள் அந்த சுவரண்டையிலே போய் மெசியாவினுடைய வருகைக்காக தேவன் அருளின திருச்சபையினுடைய மகிமையான திருச்சபையினுடைய மகத்துவத்தை இழந்து விட்டோமே என்று சொல்லி அந்த சுவரிலே இன்றைக்கும் தேவ ஜனங்கள் புலம்பி அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப காட்சியை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். அந்த சுவரின் பெயர் புலம்பலின் சுவர், the wailing wall. புலம்பலின் சுவரண்டையிலே போய் இன்றைக்கும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அதே போல வேதத்தின் மைய பகுதியிலே தீர்க்கதரிசியாகிய எரேமியாவினுடைய உள்ளத்திலிருந்து பொங்கி வழிந்த ஒரு துயர கீதத்தின் வடிவைத்தான் புலம்பலின் புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை வேத புஸ்தகத்தின் மையத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பாடல் உடைந்த உள்ளத்தினுடைய உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து வந்த ஒரு துயர கீதம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வழிந்த அந்த துயர கீதத்தினுடைய வடிவமைப்பு தான் புலம்பலின் புஸ்தகம். அந்த துயர உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து வந்த ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். ஆமென். உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்து அந்த கூட்டத்தை நேசித்தார். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தம்முடைய மகா பெரிய வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதமாய் ஆச்சரியமாய் அந்த ஜனங்களை மீட்டு, கொடுமையான பார்வோன் கையிலிருந்து தேவ ஜனங்களை மீட்டு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து அந்த இடத்தில் கொண்டு போய் அவர்களை வைத்து ஜாதிகளை துரத்தி, எனக்கு உண்மையும் உத்தமமாக இந்த இடத்தில் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். தேவன் கொடுத்த சுதந்திரத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய தேவஜனமோ நன்றி கட்டவர்களாக, ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், பார்த்தவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நடுங்கி தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்து பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்கி தேவனை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய இருதயத்தை உடைத்து போட்டார்கள். தேவ ஜனங்களால் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டவர் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் மாறி மாறி அனுப்பி தேவ ஜனங்களை எச்சரித்தார். பலமுறை தேவ ஜனங்களை கர்த்தர் எச்சரித்தும் அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்காத ஜனங்கள் மீண்டும் மீண்டுமாக தேவனை துக்கப்படுத்தி ஆண்டவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் விக்கிரக ஆராதனை நிமித்தம். கடைசியில் அந்த ஜனங்களை பிரஜாதியின் ராஜாக்களின் கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். கிமு 586 ஆண்டிலே நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து எருசலேமை முற்றிலுமாக அழித்து சூறையாடி அங்கிருக்கிற புருஷர்களை எல்லாம் சிறைப்பிடித்து, வாலிபர்களை சிறைப்பிடித்து, பெண்களை எல்லாம் கொன்று, குழந்தைகளின் கால்களை பிடித்து பாறையிலே ஓங்கி அடித்து, குழந்தைகள் தலைகளை எல்லாம் சதுரடித்து, ஆலயத்தை சுக்குநூறாக உடைத்து, ஆலயத்திற்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து முற்றிலுமாக தன்னுடைய தேசத்திற்கு பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டான். சுடுகாடை போட காட்சியளித்துக் கொண்டிருந்த எருசலேம் பின குவியல், பின வாடை, சுடுகாடாக காட்சியளித்துக் கொண்டிருந்த எருசலேம் இனிமேல் துளிர் விடுமா, எருசலேமில் ஒரு வசந்த காலம் பிறக்குமா என்று தேவ ஜனங்களுடைய அங்கலாய்ப்பின் உள்ளம் கலக்கத்தின் மத்தியில் இருந்த மீந்த ஜனங்களை ஆறுதல் படுத்தும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தை தான், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கை உயர்த்தலிலே சொல்லமா, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் வேத பகுதி இப்படியாக ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்க முடிகிறது. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். எத்தனை உண்மை! ஹல்லேலூயா! அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் நமக்கு இறங்குகிற தேவன். ஆமென். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் நம்மை அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய பெற்றோர்கள் கைவிடலாம், ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டேன். கேரள மாநிலத்திலே ஒரு பெரிய பணக்காரன், மல்டி மில்லியனியர் மகன், தன்னுடைய தகப்பனுடைய வியாபார ஸ்தலத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தவன், தன்னுடைய தகப்பனுடைய தொழிற்சாலையிலே பணிபுரிகிற ஒரு ஏழை பெண்ணை விரும்பினான். தகப்பனிடத்தில் போய் சொன்னான், டாடி, நான் அந்த பெண்ணை மணக்கலாம் நினைக்கிறேன், நீங்க அதற்கு ஒழுங்கு செய்யுங்கள் என்று சொன்னான். தூக்கி வாரி போட்டது தகப்பனாருக்கு. ஏணி வைத்தால் கூட கனவில் கூட எட்ட முடியாத அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாயே, ஒரு காலம் முடியாது, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தகப்பன் விடாப்பிடியாக நிராகரித்தார்.
தாயிடத்திலே தகப்பனிடத்திலே தினந்தோறும் அவன் சண்டை போடுவான். நான் ஏழை பெண்ணை தானே மணக்கணும்னு கேட்கிறேன், வேற என்ன கேட்கிறேன்னு சொன்ன. எவ்வளவு சொன்னாலும் பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியாக அந்த பையன் ஒற்ற காலிலே நின்று அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்வேன் என்ற பொழுது தகப்பன் சொன்னார், நீ அந்த பெண்ணை திருமணம் செய்வது என்று சொன்னால் என்னுடைய ஆஸ்திகளில் ஒரு நயா பைசா கூட உனக்கு வந்து சேராது, வீட்டை விட்டு நீ வெளியேற வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த பெண்ணுக்காக, அந்த பெண்ணின் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம் தகப்பனை துறந்து, திரளான ஆஸ்திகளை துறந்து, வீட்டை துறந்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தனியாக சென்று திருமணம் செய்து கொண்டான். வேலையே செய்ய தெரியாதவன் ஒரு சாதாரண தொழிற்சாலையிலே ஒரு கூலி வேலையை போய்